அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த பைத்துல் ஹிக்மா கல்வி நிறுவனம் குறித்த சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இன்றைய நாளைய தேவையை, சமூக தேவையை கருத்தில் கொண்டு உயர்கல்வியிலே முஸ்லிம் சமுதாயத்திற்கான அடையாளத்தை உருவாக்க வேண்டும், தலை சிறந்த வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த பைத்துல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய கல்வி நிறுவனத்தினுடைய ப்ராஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கல்வியாண்டு 2017 பாண்டிச்சேரியில் வைத்து துவங்கப்படக்கூடிய இந்த பைத்துல் ஹிக்மா கல்வி நிறுவனத்திற்குள் என்னென்ன கல்வி நிறுவனங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்ற விவரத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன். முதல்ல இந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு ஜாமியா, ஒரு அரபு பல்கலைக்கழகம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கல்வியாண்டு 2017 துவங்க இருக்கிறது. இந்த ஜாமியா என்பது லக்னோவில் இருக்கக்கூடிய நதுவத்துல் உலமா 150 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க அந்த பல்கலைக்கழகத்தோடு அஃபிலியேட்டடாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாமியா இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கிறது. அந்த ஜாமியாவில் 5வது முடித்த ஆண் பிள்ளைகள் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் தங்கு உண்டு உறைவிட பள்ளியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 5வது முடிச்சு 6ஆம் வகுப்பிலே சேர்க்கப்பட்டவர்கள் 7 ஆண்டுகள் இஸ்லாமிய கல்வியோடு மத்திய அரசினுடைய NIOS பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வையும் எழுதி முடிப்பார்கள். அவர்கள் உயர்கல்வியை பெறுவதற்காக அந்த பைத்துல் ஹிக்மா கல்வி நிறுவனத்திலேயே கலீஃபா உமர் ஸ்கூல் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டக் கல்லூரி இணைக்கப்பட இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அந்த ஆலிம் கோர்ஸை முடித்தவர்கள், சட்டம் படிக்க விருப்பம் உடையவர்கள், தகுதி உடையவர்கள் 5 ஆண்டுகள் சட்டக்கல்வி படிப்பார்கள். அப்படி சட்டம் படிக்க விருப்பம் இல்லை என்றால் அந்த கல்வி நிறுவனத்திலேயே, பைத்துல் ஹிக்மா கல்வி நிறுவனத்திலேயே மகாத்மா காந்தி ஸ்கூல் ஆஃப் சிவில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய UPSC TNPSC மத்திய அரசு மாநில அரசினுடைய உயர் பதவிகளுக்கான தேர்வு எழுதக்கூடிய பாடங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட மகாத்மா காந்தி ஸ்கூல் ஆஃப் சிவில் சர்வீஸ் என்ற ஒரு கல்வி நிறுவனம், உயர்கல்வி நிறுவனம் அதில் இணைக்கப்பட்டிருக்கும். ஆலிம் கோர்ஸை முடித்தவர்கள் சட்டம் படிக்க விருப்பம் இல்லை என்றால் இந்த UPSC TNPSC IAS IPS பயிற்சியை பெறுவதற்கு, தேர்வை எழுதுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக அந்த கல்வி நிறுவனம் அந்த வாய்ப்பை வழங்க இருக்கிறது. அதிலும் விருப்பம் இல்லாதவர்கள் மௌலானா ஆசாத் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம், ஊடகத்துறையை, சர்வதேச ஊடகத்தையும் இந்திய அளவிலும் சர்வதேச ஊடகத்தையும் மையப்படுத்தியதாக ஊடகவியலாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆலிம் கோர்ஸை முடித்தவர்கள் ஊடகத்துறையிலே 5 ஆண்டுகள் படித்தார்கள் என்றால் ஊடகத்துறையிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக அந்த கல்வி நிறுவனம் அதில் இணைக்கப்பட்டிருக்கும். அதிலும் விருப்பம் இல்லாதவர்கள் இண்டோ அரப் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் என்று சொல்லக்கூடிய புதிய புதிய தொழிலதிபர்களை முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு இண்டோ அரப் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி நிறுவனமும் இணைக்கப்பட்டிருக்கும். ஆக பைத்துல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த கல்வி நிறுவனத்திற்குள் ஒரு ஜாமியா, நத்வத்துல் உலமாவோடு அஃபிலியேட்டடான ஒரு ஜாமியா, கலீஃபா உமர் ஸ்கூல் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரி, மகாத்மா காந்தி ஸ்கூல் ஆஃப் சிவில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், மௌலானா ஆசாத் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய நிறுவனம், இண்டோ அரப் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் என்று சொல்லக்கூடியது. நல்லா பாருங்க, இந்த 4 துறைகளிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை படித்தவர்கள், இஸ்லாமிய சட்டத்தை படித்து கலீஃபா உமர் ஸ்கூல் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய சட்டக்கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்கள் வெளிவரக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய அடையாளம் என்னவா இருக்கும்? ஆலிம் அட்வொகேட், ஆலிம் லாயர். அதில் விருப்பம் இல்லையா? ஆலிம் IAS. அதில் விருப்பம் இல்லையா? ஆலிம் ஜேர்னலிஸ்ட். அதில் விருப்பம் இல்லையா? ஆலிம் பிசினஸ்மேன். இதுதான் பைத்துல் ஹிக்மா கல்வி நிறுவனத்தினுடைய இலக்காக இருக்கிறது. பைத்துல் ஹிக்மா கல்வி நிறுவனம் யாரை உருவாக்க விரும்புகிறது? ஆலிம் அட்வொகேட், ஆலிம் IAS, ஆலிம் ஜேர்னலிஸ்ட், ஆலிம் பிசினஸ்மேன். அதோடு சேர்த்து 2 ஆண்டுகள் வெளிநாட்டிலே சென்று படிக்கக்கூடிய அளவிற்கு அதனோட கல்வி முறைகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. 7 வருஷம் மதரசா கல்வி, 5 வருஷம் இந்த பாடங்கள், சட்டக்கல்வி, மற்ற பாடங்கள். அதை முடித்தவர்கள் 2 ஆண்டுகள் வெளிநாட்டிலே சென்று படிக்கின்ற போது பாரிஸ்டர் சட்டக்கல்வியிலே படித்தார்கள் என்றால் சர்வதேச சட்டம் படித்த ஆலிம்கள் என்ற அடையாளத்தோடு வெளிவரக்கூடிய அளவிற்கு அதனுடைய கல்வி முறை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைத்துல் ஹிக்மா கல்வி நிறுவனம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு பாண்டிச்சேரியிலே துவங்க இருக்கிறது. 5வது முடித்த குழந்தைகளை 6வதிலே அங்கே சேர்க்க வேண்டும். ஒரு ஜாமியாவும் இது போன்ற கல்வி நிறுவனங்களும் இணைக்கப்பட்ட முதன்மையான நிறுவனம், இந்தியாவிலே முதன்மையான நிறுவனமாக
தொலைநோக்கு பார்வையோடு சமுதாயத்தினுடைய இன்றைய சமூக தேவையை கருதி வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் உருவாவதற்கு 1,00,000 இந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்குவதற்கு 10 ஆண்டுகளுக்கு இதிலே வைப்பு நிதியாக நீங்கள் செலுத்திட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு 1,00,000 வைப்பு நிதி மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு பிள்ளையை தர வேண்டும், ஆண் பிள்ளையை தர வேண்டும். வெறும் பணத்தை வச்சு என்ன பண்றது? உங்க பிள்ளையை கொண்டாங்க, மிகச்சரியான கல்வி முறை, அதுக்கு ஃபீஸை கட்டுங்க. சரியான முறையில் உலகத்தரமான தலைவர்களை, ஆய்வாளர்களை, அறிவுஜீவிகளை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளையும் அதிலே ஒரு பிள்ளையாக இடம்பெற வேண்டும். இந்த நிறுவனம் உருவாவதற்கு 1,00,000 10 வருஷத்திற்கு வைப்பு நிதியாக நீங்கள் செலுத்துங்கள். மேலும் இந்த கட்டிடத்தை கட்டி எடுப்பதற்கு உங்களால் ஆன உங்களுடைய நிதிகளை தந்து இந்த கட்டிடத்தையும் கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் உதவி செய்திட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நீயத்தை, சரியான இந்த நீயத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் உங்கள் பகுதியிலே தொடர்பு கொள்வதற்கு பைத்துல் ஹிக்மா அறக்கட்டளையினுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். எல்லா மாவட்டத்திலும் 6 அரபு நாடுகளிலும் இருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் நேரடியாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு இந்த கல்வி நிறுவனம் இந்தியாவிலேயே முதன்மையான கல்வி நிறுவனமாக, இதுபோன்ற கட்டமைப்போடு, இதுபோன்ற இலக்கோடு கூடிய கல்வி நிறுவனமாக